தங்கவயல் பொதுமக்களுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் சார்பாக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவிக்கின்றோம். கடந்த 4வது கூட்டத்திலே பெமல் நகர் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியிலே நடந்த அந்த கூட்டத்தில் கடந்த மாதம் மரியாதைக்குரிய வி சங்கர் அவர்களால் மொய்து மஹாலில் நடந்த அந்த கூட்டத்திலே தலைவராக ஒருமனதாக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதன் அடுத்து செயல் தலைவராக ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா அவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். எல்லோருடைய ஒப்புதலின் அடிப்படையிலும் மரியாதைக்குரிய தலைவர் வி சங்கர் அவர்களை கௌரவ தலைவராக அந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 4வது கூட்டத்திலே பெமல் நகர் நடந்த கூட்டத்திலே அனைவருடைய ஒப்புதலையும் பெற்று தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு மற்ற நிர்வாகிகளை எல்லோரையும் ஆலோசனை பெற்று ஒருங்கிணைந்த முறையிலே தேர்ந்தெடுப்பதற்காக ஒப்புதலை வழங்கினார்கள். அவர்களுடைய அனைவருடைய ஒப்புதலின் பேரிலே இன்று 5வது கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே அனைவரினுடைய ஒத்த கருத்தோடு இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய 2 துணை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதிலே மரியாதைக்குரிய திரு கிருடோ ஜெயராஜ் அவர்கள் முன்னாள் பிஎம்எல் பணியாற்றி பல்வேறு அனுபவங்களை பெற்ற மூத்த அண்ணன் திரு கிருடோ ஜெயராஜ் அவர்களை துணைத் தலைவர் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அதே போன்று இன்னொரு துணைத் தலைவராக மரியாதைக்குரிய முன்னாள் டிஆர்டிஓவாக இருந்த திரு மதிவாணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் சார்பாக பொது செயலாளராக முன்னாள் நகரசபையினுடைய தலைவரும் ஜேடிஎஸ் இயக்கத்தினுடைய தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் தயாளன் அவர்கள் பொது செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2 இணை செயலாளர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே பிஎம்எல் தொழிற்சங்கத்திலே அனுபவம் பெற்றவர், அதே போன்று இன்றைக்கு பல்வேறு ஆர்பிஐஏ இயக்கத்தினுடைய எஸ்எஸ்டி அமைப்பினுடைய இயக்கத்தின் சார்பாக அண்ணன் சகோதரர் சம்பத்குமார் அவர்களும் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதே போன்று காமராஜர் காந்தி தேசிய மன்றத்தின் இதிலும் பல்வேறு பொது அமைப்புகளிலும் தமிழ்ச்சங்கத்திலும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திருமுருகன் அவர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி 2ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த இயக்கத்திற்கு 2 அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மூத்த அதிமுக இயக்கத்தினுடைய நகர செயலாளரும் பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்திலே மூத்த அரசியல் அனுபவம் பெற்றவருமான எங்களுடைய அந்த அமைப்பிலே மூத்தவருமான வாசமிகு அண்ணன் பொன் சந்திரசேகர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதே போன்று இன்று கேஜிஎஃப் மீடியா மற்றும் நீலம் பண்பாட்டு மையத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற இளம் சகோதரர் சந்தோஷ் அவர்கள் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக 2 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஒரு இயக்கத்தினுடைய ஆணிவேராக நின்று அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் செக்ரட்டரி பிஜிஎம்எல் தொழிற்சங்கத்திலே தன்னை வீறுகொண்ட ஒரு தொழிற்சங்க தலைவராக அடையாளப்படுத்தி தங்கவயல் மக்களால் அனைவராலும் அடையாளப்படுத்துகின்ற வாசமிகு சகோதரர் தாடி அன்பழகன் அவர்கள் அமைப்பு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த இயக்கத்திற்கு முதுகெலும்பாக இருக்க வேண்டும் என்றால் அது பொருளாளர், ஒரு பொறுப்பாளராக இன்றைக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம்.
தமிழ் சங்கத்தினுடைய செயல் தலைவர், இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளிலே தங்கவயலிலே எதிர்கொண்டு செயல்படுகின்ற மரியாதைக்குரிய கமல் முனிசாமி அவர்கள் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த இயக்கத்திலே முக்கியமான கோர் கமிட்டி தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. அதிலே ஒரு 10 நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆலோசகர்கள் ஒரு 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். 35 வார்டுகளிலும் ஒவ்வொரு பிரிவரையும் தனித்தனியாக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதிலே பல்வேறு அமைப்பு, இன்னும் பல்வேறு ரூரல் பகுதிகளில் எல்லாம் இருந்து இந்த அமைப்பு விரிவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. முக்கியமாக பெமல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அந்த தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு முதுகலமாக இருப்போம் என்று தனித்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். கோலார் தங்கவயல் மக்களுக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதனுடைய அறிவிப்பு தங்கவயலிலே எல்லோரையும் இணைத்து மிகப்பெரிய அளவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறும். அது விரைவிலே அதனுடைய என்றைக்கு நடத்துவோம் என்பதை கூட நாங்கள் சொல்லுவோம். தங்கவயலுடைய அடிப்படை பிரச்சனைகளை முன்னெடுத்து இந்த மண்ணை காக்கின்ற அந்த வேலையிலே இந்த இயக்கம் யாருக்கும் அஞ்சாமல் ஒன்றுபட்டு அனைவரையும் இணைத்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு தருணத்தில் புதியதாக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சகோதரர் தயாளன் அவர்கள் 2 வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்வார். ದಿನಗಳಲ್ಲಿ KGF ರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕು. KGFನಲ್ಲಿ ನಡೀತಾರ ಅನ್ಯಾಯಗಳನ್ನ ತಟ್ಟಿ ಕೇಳಬೇಕು. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ದಿನಗಳಿಂದ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಕೊಂಡು ಬಂದ್ವಿ. ಆದ್ರೇನೋ ಈಗ KGF ರಕ್ಷಣೆ, KGF ಕಾಪಾಡಬೇಕು. ಇದಕ್ಕೆ ಒಂದು ಕಮಿಟಿಯನ್ನು ನಾವು ಫಾರ್ಮೇಷನ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆ ಕಮಿಟಿ ಫಾರ್ಮೇಷನ್ ಯಾವ ರೀತಿ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ, ಸುಮಾರು 2-3 ತಿಂಗಳಿಂದ ಇದಕ್ಕೆ ಯಾರು ಬಂದು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ KGF ರಕ್ಷಣೆಗೆ ಅನುಗುಣವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಅಂಥವ್ರು ಬಿಟ್ಟು ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ನಾವು KGF ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಕ್ಕಾಗ್ಬೋದು ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡಿದಾಗ ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಕಾರಣಕರ್ತರಾಗಿ ಈ ಊರಿನ ಮಣ್ಣಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಂಥ ಶಂಕರ್ ಸಾರು ಹಾಗೂ ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶದಿಂದ ಬಂದಿರುವಂಥ ಮೋಹನ್ ಕೃಷ್ಣ ಸಾರು, ಇವರು ನಮಗೆ ಬೆಂಬಲವಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನಾವಿದ್ದೀವಿ, KGF ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬನ್ನಿ. ಸುಮಾರು ಅವ್ಯವಹಾರ ನಡೀತಾ ಇದೆ. ದಿನ ಕಳೀತಾ ಇದ್ರೆ ಹಿಂಗೆ ಬಿಟ್ಟರೆ ನಮ್ಮ ಊರನ್ನು ಕಾಪಾಡೋರು ಯಾರೂ ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮುಂದೆ ಇತ್ತು. ಆಗ ಅದಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಕೇಂದ್ರದಿಂದಾಗಿ ಜ್ಯೋತಿ ಬಾಸನ್ನು ತಗೊಂಡಿದ್ದರು. ಯಾಕೆಂದರೆ ಜ್ಯೋತಿ ಬಾಸ್ ಅವರನ್ನು ಸುಮ್ಮನೆ ಹಲವಾರು ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು KGF ಜನತೆಗಾಗಿ ಅವರು ಇವತ್ತು ಮುಂದೆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟು ನಡೀತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಏನು ಇವತ್ತು ಪದಾಧಿಕಾರಿಗಳೆಲ್ಲರನ್ನೂ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀವಲ್ಲ, ಈ ಪದಾಧಿಕಾರಿಗಳೆಲ್ಲರನ್ನೂ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ನನ್ನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದೇ ರೀತಿ ನಾನು KGFಗಾಗಿ ಯಾವತ್ತೂ ನೀವು ಹಿಂದೆ ನಿಂತು KGF ರಕ್ಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾವತ್ತೂ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ಕಳಿಸೋದು ನ್ಯಾಯ ಧರ್ಮ ನೀತಿಯಿಂದ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡಿ KGF ರಕ್ಷಣೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ ಉದ್ದೇಶಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಕಾರಣ ಏನಂದರೆ, ಇದು ಜನರ ಮುಂದೆ ಯಾಕೆ ತಗೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ ನಾವು ಅಂದರೆ, ಜನರು ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಇವತ್ತು ಯಾವುದನ್ನು ಮುಂದೆ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾರಲ್ಲೂ ಧೈರ್ಯ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಮುಖ್ಯ ಕಾರಣ ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಈ ಥರ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ ಅನ್ನೋದಕ್ಕೆ, ಇವತ್ತು ಒಂದೊಂದು ಕಡೆನೂ ಹೋಗಿ ತಪ್ಪು ನಡೆಯೋದನ್ನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಸರಿಯಾದ ಒಬ್ಬ ನಾಯಕರು ಇಲ್ದಂಗೆ ಹೋಯ್ತು. ಅದಕ್ಕಾಗಿ ಒಗ್ಗಟ್ಟಿನಿಂದ ಇದನ್ನು ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ನಮ್ಮ KGF ನಾವು ಮುಂದಕ್ಕೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದೇ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಾವು ಈ ಒಂದು ಸಂಘವನ್ನು ಮಾಡಿ ಈ ಸಂಸ್ಥೆಯನ್ನು ಮುಂದುವರಿಸಿ KGFನಲ್ಲಿ ಏನು ಅನ್ಯಾಯ ನಡೀತಾ ಇದೆ, KGF ಏನೇನು ಬರಬೇಕಾಗಿದೆ, KGF ಜನತೆಗೆ ಏನೇನು ಅನುಕೂಲ ಆಗಬೇಕಾಗಿದೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡೋಕ್ಕೆ ಈ ಸಂಘದಲ್ಲಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಆದ್ದರಿಂದ ಜನರಿಗೆ ಇದನ್ನು ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ, ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಒಳ್ಳೇದಾ ಕೆಟ್ಟದಾ ಅನ್ನೋದನ್ನು ನೀವು ರಿಪ್ಲೈ ಕೊಡಬೇಕು ಅಂತ ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ತೀವಿ.